சொல்றது புரியுதா? அப்ப ஆசீர்வாதத்துக்காக எங்க வராதீங்க, இங்க வராதீங்க, இதுக்காக வராதீங்க. ஆண்டவர் என்ன பேசுறாருன்னு கேட்கவாங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்கவாங்க. அதை கற்றுக்கொண்டது பிரகாரம் நடக்க நீங்க பிரயாசப்படுங்க. ஆமென் சொல்லுங்க. வார வாரம் ஆசீர்வாதம், வார வாரம் உங்களை பிளஸ் பண்றதே அவருடைய வேலையா இருந்தா அந்த காரியத்துல யாரு செய்வா? உங்க மத்தியில விதைக்க வேண்டியதை விதைக்கிறதுக்கு நீங்க அறுவடை பண்ணுவதற்கு நீங்க தயாரா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப விதைக்கப்படுகிறவன் சரியான இடத்தில் அவன் விதைத்தான ஒளிய அந்த அறுவடைக்கு அவன் தயாராக முடியாது. அதே சரியான இடத்தில் அவன் விதைத்து விட்டான் என்றால் அவன் அறுவடைக்கு அவன் தயாராகி விடுவான். ஆமென் சொல்லுங்க. அதே போல உங்க விசுவாசத்தை, உங்க நம்பிக்கை, உங்க அன்பை நீங்க விதைக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ண, கரெக்டா விதைங்க. அதான் இறுதியில் அது உறுதியா உங்களுக்கு என்னவா இருக்கும், மாற்றத்தை ஏற்படுத்தாம சொல்லுங்க. இவன் சாதிச்சுட்டா, இந்த சிஸ்டர் சாதிச்சுட்டாங்க, உங்க கண்களை மூடுறப்ப அவங்கள குறிச்சு சாட்சி சொல்லுங்க. அப்ப நம்ம மரண தருவாயில, நம்ம மரணத்திற்கு அப்புறம் உலகத்துல நம்மளை குறிச்சு சாட்சி சொல்லணும். நம்ம முன்னாடியே வாழணும். முன்னாடியே வாழ்ந்தாலும் அவங்க மத்தியில் நம்ம என்ன பண்ண முடியும்? சாட்சி கூட வாழ முடியும். சாட்சியே இல்லைன்னா சுத்த வேஸ்ட், கிறிஸ்தவர்களா வேஸ்ட். ஆமென் சொல்லுங்க. சாட்சி மஸ்ட் இம்பார்ட்டன்ட் அவர் லைஃப். ரொம்ப 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 கவனத்துல இருக்கிறது சாட்சி. இப்ப பாருங்க, கிறிஸ்தவன்லாம் பாஸ்டர்கள் விசுவாசிகளாக சிசிடிவி கேமராவோட எப்படி இருக்காங்க? நம்ம ஆட்களும்